இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் சொன்னதில்லை, நான் ஊழல் பண்ண மாட்டேன், பண்ணவங்கள விடவும் மாட்டேன். இந்த வார்த்தை இது வரைக்கும் எந்த முதலமைச்சராக சொல்லியிருக்காங்களா? அவர் ரோல் சைஸ் கார் வாங்கி 1 கோடி வரி ஐபி பண்ணியா ஒரு வழக்கு பதிவாயிருக்கு விஜய் மேலே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் இருக்கிறாங்க, டெல்லி பிரச்சனை ஒரு தமிழால போட்டல, எதுக்கு கர்நாடகா திருத்த வந்து போனோம்? இப்போ காவிரி பிரச்சனை கர்நாடகா தமிழால் அடிக்கிறத பார்க்க முடியும், ஆனால் அது சரியா தவறான அது மட்டும் அதுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு சொல்ல முடியாது. நல்லா பேசுனீங்கன்னா நிறைய பேர் தாவேக்க பிளாக் டிக்கெட் பாய்ஸ்ன்றாங்கன்னா, அந்த பிளாக் டிக்கெட் பாய்ஸ்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது பிளாக் டிக்கெட் நிறைய வரும், இனிமேட்டு வரும், தெரியும் உங்களுக்கு. இதுக்கு மேல என்னன்றது தெரியும். இப்போ ஆளுங்கட்சி தாவேகா, எதிர்கட்சி டிஎம்கே. ஆனா டிஎம்கே எதிர்க்கிறத விட நாம் தமிழர் கட்சியை ரொம்ப அடிக்கிறது மாதிரி பார்க்க முடியும் பதிவு. இப்ப இதை நீங்க போட்டானே இந்த கமெண்ட்ல எவ்வளவு பேர் வர போறாங்க பாருங்க, அதுக்கு அதுவே சாட்சி. என்ன நல்லது பண்றாங்க, அவங்களோட கட்சிக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க, குதிரை பேரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இது நார்மலா பண்றதெல்லாம் அவங்க வந்து ரீல்ஸா போட்டுருக்காங்க. அண்ணன் வந்துட்டாரு, ஏறிட்டார் பஸ்ல, அவரே காத்து வரலன்ட்டு அவரே கண்ணாடி கையில திறந்தாருன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? மற்ற எந்த கட்சியில வந்தாலும் குப்பையில அள்ளி எல்லாம் உள்ள போட்டுக்கிறேன். அப்போ உன் தூய சக்தி எப்படி இருக்கும்? குப்பை அள்ளி போட்டா அது குப்பை தான். இப்பதான் உள்ள வந்திருக்காரு, பொறுமையா ஒண்ணு அவர் பண்ணிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து நம்ம அதுக்கப்புறமா கருத்து சொல்லணும். உங்க தாய்மொழி என்ன வேணும்? என் தாய்மொழி தமிழ். தமிழ். தமிழ் தமிழ். சரி, ஓகே. இப்போ தாவேக அரசை பார்த்தீங்கன்னா பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதியா பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடக மண்ணை சேர்ந்தவரை போட்டிருக்காங்க. அவரு பார்த்தா ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர். தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, நம்ம தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்கோம்ல மேடம்? ஏங்க நம்ம பேசுறது நமக்கே நல்லா இருக்கா? அப்படி பார்த்தா தமிழர்களுக்கு தகுதி இல்லைன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? எல்லாரையும் கூட்டணின்னு சொல்லிட்டு இவர் கூட்டணி சேர்த்து வச்சுக்கினாரு. இப்போ சீமான் வந்து தமிழர்களுக்காக எல்லாமே பாராடுறாரு, விவசாயத்துக்காக பாராடுறாரு. எல்லா விஷயமும் அவர் சொல்ற ஒண்ணு இப்போ இவங்க எடுத்துன்னு வராங்க. ஒவ்வொரு கட்சியும் சீமான் சார் பேசுறது தான் திருப்பி எடுத்துன்னு வராங்க. சீமான் வந்துட்டா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, சீமானை வர விடாம பண்றதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணி இவரை பிடிஎம்மாவோ இல்லை ஏதோ இறக்குறாங்க. வணக்கம்ண்ணா. இப்போ ஆட்சி அமைஞ்ச 2 மாத காலம் முடிஞ்சிருக்கு தாவேக அரசோட ஆட்சி. இந்த 2 மாத கால ஆட்சி எப்படின்னா இருக்கு? எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா அப்படி சொன்னீங்க? ஏன்னா அவங்க அரசியல் பண்றாங்க, அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணலையே. முதல்ல என்ன நல்லது பண்றாங்க, அவங்களோட கட்சிக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க, குதிரை பேரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு செயல் திட்டங்களும் செயல்படுத்தல. அவர் என்னவோ நிறைய அறிக்கை விட்டாரு, ஃப்ரீ கேஸ் என்னாரு, 6 சிலிண்டர் என்னாரு, மகளிர்களுக்கு பஸ் இலவசம் அது கிடையாது, 2500 ரூபான்னாரு. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னமும் வேற நிறைய கொடுத்துருக்காரு, சொல்ல முடியாதெல்லாம் கொடுத்துட்டாரு அறிக்கையில. அதை நிறைவேற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அது இப்ப அவர் வந்ததுனால அவர் வருவன்றது எதிர்பார்க்கல, வந்துட்டாரு. இப்ப அதை நிறைவேற்ற முடியாம தவிச்சுட்டு இருக்காரு. அப்ப நிறைய பேர் இது ரியல் அரசியல் கிடையாது, ரீல்ஸ் அரசியல்ன்றாங்க. இந்த கருத்து எப்படின்னா பாருங்க? அது கண்டிப்பா ரீல்ஸ் அரசியல் தான். இது ஒரு இது நார்மலா பண்றதெல்லாம் அவங்க வந்து ரீல்ஸா போட்டுருக்காங்க. அண்ணன் வந்துட்டாரு, ஏறிட்டார் பஸ்ல, அவரே காத்து வரலன்ட்டு அவரே கண்ணாடி கையில திறந்தாருன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் என் கையால நானே தான் சாப்பிட முடியும், அதுக்குன்னு அது குழந்தைக்கு தான் அந்த மாதிரி ஓட்ட முடியும். அவங்க தான் அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் ரீல்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட நகைகளே அடியில திருட்டு போயிருக்குல்ல. எங்க பெண்ணுங்களா? அதனால அவங்களுக்கே சேஃப்டி இல்லை. அவங்க எப்படி அடுத்தவங்க கொடுக்க போறாங்க? ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பிரிவில் அம்மா வந்து அந்த பெட்ரோல் கொடுத்தாங்க. இவர் வந்து இது இப்போ இதை மெழுகேற்றினாரே தவிர சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான் நடந்துருக்கு. இப்போ நிறைய பேர் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா, நாங்கள் மாற்றத்தை விரும்பி தான் வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்தணும், இவர் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கூட்டணி இதே மாதிரி கூட்டு வச்சுக்கின்னு அதுக்கு நாங்கள் திமுகக்கு வாக்கு செலுத்திப்போம், திமுக இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டினா வந்து ஒரு கட்சியா நிற்கிறாரு, இது இன்னொரு திமுக தான்றாங்க. இந்த கருத்து எப்படின்னா பாருங்க? மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். மக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம். அவருக்கு வாக்களிச்சாங்க பாத்தீங்களா, அவர் கிடைச்ச எல்லாமே அவர் பண்ணாரு. இப்ப எதுக்கு அடுத்த கட்சியில ஊழல் பண்ணுவாங்க, எதுக்கு ஒரு கூட்டல் திரும்ப உள்ள சேர்த்துட்டு இருக்காரு? தூய சக்தினா நீ உன்னுடைய கட்சிக்கு தொண்டனை வச்சோம், நீ வச்ச வேட்பாளரை நீ ஜெயிக்க வச்சு உன் முகத்துக்காக ஜெயிச்சாங்களே எம்எல்ஏ, அவங்கள வச்சுதான் நீ அரசியல் பண்ணிடணும். இப்ப வந்து உன் கட்சி பலத்தைப்படுறதுக்காக டிஎம்கேல இருந்தும் அதிமுக இருந்தும் மற்ற எந்த கட்சியில வந்தாலும் குப்பையில அள்ளி எல்லாம் உள்ள போட்டுக்கிற. அப்போ உன் தூய சக்தி எப்படி இருக்கும்? குப்பை அள்ளி போட்டா அது குப்பை தான். குப்பை சக்தின்றீங்களா? ஆமா, தூய சக்தி குப்பை தாங்க. நான் இப்ப அவங்கலாம் வந்து ஊழல் பண்ணாங்க, அது பண்ணாங்க, அவங்கள டிமாண்ட் பண்ணி தான் நீங்க அரசியல் பண்ணீங்க. இப்ப அவங்கள திரும்ப ஊழல் அவங்க நல்லது பண்ணுவாங்களா திரும்பவும்? இப்போ வந்தவங்களுக்கு நீங்க எதுவும் பதவி கொடுக்காம இருந்துருவீங்களா? உங்க கட்சியில இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் இப்ப இவ்வளவு நாள் வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிடும். இவங்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்ப உங்களை நம்பி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏமாந்து தானே போறாங்க. புதுசா வந்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஏமாந்து போயிடுறாங்கல்ல. அதை யோசிக்கணும்ல. அதை யோசிக்காம அவங்க சொல்றாங்க பதவி எல்லாம் கிடையாது யாருக்கும் புதுசா வரவங்களுக்கு, அது சும்மா நடந்துருமா? அது நடக்க வாய்ப்பே கிடையாது. அது இப்போ ஏடிஎம்கேல இருந்து தூக்குறீங்க, அதுவும் ஒரு குதிரை பேரம் தானே. எதனால அவங்க வராங்க? அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, அது குதிரை பேரம் தான். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பணமா கொடுத்தாலும் சரி, பதவியா கொடுத்தாலும் சரி, அது குதிரை பேரம் தான்.
அதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், அப்படிதான் இருக்காங்க அவங்க. இப்ப இன்னொரு கேள்வினா, தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியா வந்து ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்து அறிவிச்சிருக்காருன்னா, அவர் வந்து பூர்வகுடி ஆந்திரா, அவர் வசிக்கிறது கர்நாடகா, அவர் ஜனநாயகம் படத்தோட ப்ரொடியூசர் அவரு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆளை போட்டுக்கலாம்னா, கர்நாடகா மேகதாதுல அணைக்கட்டு நிக்கிறாங்க, இப்ப அங்க வசிக்கிற ஒருத்தர் தூக்கி டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்காரு, இது எப்படின்னா சரியா இருக்கும்? அதுக்குதான் நிர்மல்குமார் பதில் சொல்றாரு, அவர் கர்நாடகா கிடையாது, ஆந்திரா அவரு. ஏன்னா ஆந்திரா நீயே சொல்ற கேள்வி பதில்ல நீ சொல்ற இதுலயே பதில் இருக்கு. அவர் கர்நாடகா கிடையாது, ஆந்திரா. அப்படி தமிழ்நாட்டுக்காரன் போட்டிருக்கோம். ஆந்திரால 20 தமிழரை சுட்டு போட்டாங்க, கொண்டு போட்டாங்களாம், அச்சமரம் வெட்ட வந்தேன்னு. அப்ப பார்த்தா தமிழருக்கு எதிராக தான் அவங்க ஆந்திராக்காரர் இருக்காங்க. அப்படின்னு ஆந்திரால ஒருத்தர் பாரு, சரியா சொல்றேன், அதுதான் சொல்றேன். அவர் வந்து கர்நாடகால இருக்காரு, அவர் கர்நாடகா கிடையாது. அந்த பிரதிநிதித்துவம் காட்டுறது தமிழ்நாட்டுல ஆளே இல்லையா? ஏன் உங்க கட்சியில ஆளே இல்லையா சொல்லுங்க. ஒரு ஜனநாயகம் படத்தை இயக்குனர் அதுக்கோசரம் இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணதுனால. சொல்றேனே, எல்லாமே ரீல்ஸ் மாடல் வேணும், அவங்களுக்கு தேவையானதான் கொடுப்பாங்க. இப்போ இங்க என்ன அனைத்து கட்சியில இருந்து எல்லாரும் போறாங்க, இதுவரை விஜய் யாரும் சந்திக்கல, வரவேற்கல. அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மறுக்கவங்க மட்டும் போயிட்டு வாழ்த்து சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் அவர் அப்ரூவல் பர்மிஷன்லாம் கொடுக்குறாரு. மற்ற கட்சியிலேருந்து வரவங்களுக்கு யாருக்கு இதுவரை மீட் பண்ணாரா? பண்ணல. அப்ப என்ன, எல்லாமே ரீல்ஸ் மாடல் ஃபிலிம் ஸ்டூடியோ இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து தமிழ்நாட்டு ஆக்குபை பண்ண போறாங்க. தாவைக்கு அரசு ரீல் அரசு. ஆமா, ரீலர்ஸ் தான். இப்ப சனிக்கிழமானா வந்து ஒவ்வொரு கட்சியில இருந்து வந்து விலகி வந்து சேர்றாங்க. இப்ப வந்து அந்த கட்சியில சேரும் போது யாருக்கிட்ட பார்த்து சேருவாங்க? அவரோட தலைவர் யாரோ அந்த தலைவரை பார்த்து தான் சேருவாங்க. இப்ப ஸ்டாலினை பார்த்து வேற யாருன்னா கட்சியில விலகுறாங்க, அவர்கிட்ட தான் சேருவாங்க. எடப்பாடியை பார்த்து அவர்கிட்ட வந்தா சேருவாங்க. இதுல யார் தலைவர்? மெயின் யாரு இதுல? உங்களுக்கே சொல்லுங்க. விஜய் தானே, அவரை பார்த்தானே சேரணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆது ஒரிஜினா புஷி ஆனந்த பார்த்து பாக்குறாங்க. அவர் செயலாளர் ஓகே, ஆனா அந்த லோகோ அவரோட இது யார் அங்க சிம்பிள் அவருக்கு விஜய் தான், அவரை பார்த்தானே சேரணும். அவர் வந்து இவங்க ஒரு துச்சமா மதிக்கிறாரு. நீங்களா வேண்டாம் எனக்கு, ஆனா இவங்க தான் போறாங்க. இவங்க தான் தாவேக்கு பிளாக் டிக்கெட் பாய்ஸ்ன்றாங்கன்னா, அந்த பிளாக் டிக்கெட் பாய்ஸ் வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது பிளாக் டிக்கெட் நிறைய வரும், இனிமேட்டு வரும், தெரியும் உங்களுக்கு. இதுக்கு மேல என்னன்றது தெரியும். அது எதுக்கு எண்ணெய் கொடுத்து வாங்கினாங்கன்றது, அதுதான் பிளாக் டிக்கெட்ன்றாங்க. ஒரு பதவி வேணுமா, அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடு, இதுக்கு இந்த மாதிரி அரசு பதவிக்கு. இப்ப அந்த மாதிரி தான் நீங்க இந்த ப்ரொடியூசர் சொன்னீங்க பாத்தீங்களா, அது என்னது, அவருக்கு முதல் போட்டவர், அதனால அவருக்கு பிளாக் டிக்கெட்டுக்கு சன்மானமா கொடுக்குறாரு. அதை டிக்கெட் பண்ணாது. இன்னொரு கேள்வினா, இப்ப ஆளுங்கட்சி தாவேகா, எதிர்கட்சி டிஎம்கே. ஆனா டிஎம்கே எதிர்க்கிறத நாம் தமிழர் கட்சியை ரொம்ப அடிக்கிறது மாதிரி பார்க்க முடியும் பதிவுகளை. இழிவா பேசுறது, ஆபாசம் பேசுற மாதிரிலாம். இப்போ தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சியா இருக்கு. அப்படின்னு அவங்களை அந்த அளவுக்கு இழிவா பேச என்ன தேவைன்னா இருக்கு? அவங்க நாம் தமிழர் இல்ல, எல்லாரையுமே தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க தர்க்கமா பதில் சொல்லுங்கடா, நீங்க ஏந்து பேசுங்கன்னா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாங்க. அவங்க டிவிக்கில இருக்காங்க. இப்ப இதை நீங்க போட்டானே இந்த கமெண்ட்ல எவ்வளவு பேர் வர போறாங்க பாருங்க. அதுக்கு அதுவே சாட்சி. அவ்வளவுதான். ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா? இது நான் ஆரம்பத்திலே சொல்றேன், ஏமாற்றம் தான் இது. கண்டிப்பா ஏமாற்றம் தான். அப்ப தாவேகா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் முடிய போகுது. இந்த 2 மாத கால ஆட்சி எப்படின்னா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனா இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல. அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் வந்து அந்த கட்சியும் கிடையாது, நான் எந்த கட்சியுமே கிடையாது. ஆனா இவ்வளவு சூப்பரா பண்றாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அருமையா போயிட்டு இருக்கு. என்ன சூப்பரா பண்ணியிருக்காங்க யாரு இப்ப இது வரைக்கும் வந்ததுல இருந்து எல்லா இதுலயுமே இந்த கோயில் இந்த இதுல அதுல இருந்து டாஸ்மார்க் இதுல இருந்து எல்லாமே புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஊழல் இவங்க இது வரைக்கும் நேரமா மூடல் அப்படியே தான் இருக்குண்ணா. யாரு அது அப்படியே தான் இருக்கு. 717 கடை மூடி இருக்காங்க. 1000க்கு மேற்பட்ட கடை இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில பண்ணலையா? அதை இவங்களும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்ப இவங்க அதை பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டுருக்காங்க. மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொன்னு என்ன ஒண்ணுன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் சொன்னதில்லை நான் ஊழல் பண்ண மாட்டேன், பண்ணவங்கள விடவும் மாட்டேன், இதுக்கு முன்னாடி பண்ணாங்களே அவங்களையும் விட மாட்டேன்ட்டு. இந்த வார்த்தை இது வரைக்கும் எந்த முதலமைச்சராக சொல்லியிருக்காங்களா? இவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு பாருங்க, அவர் எவ்வளவு இதுல இருந்து உச்சத்துல இருந்து வந்து பண்ணியிருக்காரு. நீங்க சொல்றது நான் அவருடைய ரசிகன்லாம் கிடையாது. அவர் பேசுறது, அவர் பண்றது. ஊழல் பண்ண மாட்டாருன்னு சொன்னீங்கன்றீங்க. அவரே ஒரு படத்துல நடிக்கிறப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ரோல் சைஸ் கார் வாங்கி 1 கோடி வரி ஐபி பண்ணி ஒரு வழக்கு பதிவாயிருக்கு, விஜய் மேலே இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க மேல பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்கு. இவங்க மேல பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்குன்னா எந்த முதலமைச்சர் சொன்னதில்லைன்னு சொல்றீங்களா? ஊழலுக்கு எதிராக இவர் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்ப வந்திருக்காரு இல்ல, இப்ப அவர் சொல்லியிருக்காரு இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லல. இப்பதானே வந்து 2 வருஷத்துல அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு, பண்ணுவார். அவங்க தாய்மொழி என்னன்னா தமிழ் தாங்க. இப்ப தமிழக வெற்றிக்கலம் சார்பா தமிழோட டெல்லி பிரதிநிதியா வந்து ஒரு கர்நாடக மண்ணை சேர்ந்தவரை அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அவர் பூர்வகுடி ஆந்திராவை சேர்ந்தவர், வசிக்கிறது கர்நாடகாவில். அவர் தான் ஜனநாயகம் படத்தோட ப்ரொடியூசர் வேற. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா மேகதாது அணை கட்டுறாங்கன்னா நமக்கு தமிழர்களுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு அணை கட்டுறாங்க. இப்போ அப்படி பார்த்தா தமிழர்களுக்கு வஞ்சம் தைக்கிற மாதிரி தான் கர்நாடகா லெவலையும் செய்யுது. பாட்டில் ஒசூர் பாட்டில் பார்த்தா கிளவரப்பள்ளி டேம் கூட அந்த நிறைய கெமிக்கல் எல்லாம் கலந்து வருது. அது கர்நாடகா சிப்பாட்டெலாம் வருது.
அதுல அவங்க மேகதாதுல அணை கட்டணும்னு நிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல நம்ம அதே இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி இலங்கையில இருந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியூஸ்ல நீங்க கூட பாத்திருப்பீங்க, இலங்கை தூதர் கூட வந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா நல்லது பண்ணுவார். இல்லைன்னா என்னோட கேள்வி அது இல்லைன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, டெல்லி பேருந்தே ஒரு தமிழ் ஆளை போட்டுக்கலாம், கர்நாடகாவில் எதுக்கு நான் போடணும்? இப்போ கர்நாடகா நமக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, நமக்கு எதிராக அணையும் வேற கட்டுறானுங்க அவங்க. இப்போ கர்நாடகாவை சேர்ந்த இடத்துல அதுக்கு போட்டு அது எப்படி நான் தமிழர் இருக்கான ஆட்சியார்? அது இன்னைக்கு நேத்து அணை கட்டத்துக்கு இது பண்ணது கிடையாது. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அணை கட்டத்துக்கு இது பண்ணது. அணை விஷயத்தை விட்டுருங்கன்னா டெல்லி பிரதிநிதியை ஒரு தமிழ் ஆளை போட்டுருக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தகுதி இல்லைன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, எதுக்கு கர்நாடகாவிலேருந்து எடுத்து போடணும்னா? அவங்க எதுனா அதுக்காக முடிவு பண்ணியிருப்பாங்க. தமிழர்களுக்கு இல்லாத தமிழ் தகுதியான ஒரு கர்நாடகா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க, புதுசா பண்ணிருக்காங்க, இப்ப இவ்வளவு பண்றாங்க. அவங்கள வந்து நம்ம வரவே நியாயப்படுத்த மாதிரி பேசுறீங்க. கண்டி இது குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 75 வருஷமா இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் குறை சொல்லலாம், நியாயத்தை சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு தமிழனா எனக்கு அது ஒரு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் இருக்காங்க, டெல்லி பிரச்சனை ஒரு தமிழால போட்டல, எதுக்கு கர்நாடகா வந்து பொண்ணும்? இப்ப காவிரி பிரச்சனை கர்நாடகா தமிழால் அடிக்கிறத பார்க்க முடியும், லாரி ஓட்டுநர் பனியனை கழட்டி கீழே முட்டி போட்டதை பார்க்க முடியும். அப்படி இருக்கிறப்ப ஒரு கர்நாடகாவில் கொண்டு வந்து போட்டா ஒரு தமிழனா வலிக்குது கேள்வி கேட்கறேன்னா, நீங்க வந்து அதுக்கு ஆதரவு பேசுறதா பேசுறீங்க. ஆனா அது சரியா தவறான அது மட்டும் அதுக்கு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு பதில் நல்லா பேசுனீங்கன்னா ஒரு 1 year வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு தெரியும், மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க கரெக்டா. பிள்ளைங்கள இருந்து குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் அவருக்கு ஓட்டு போட்டு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லதுதான் செய்வாருன்னு நான் நம்பிக்கையா இருக்கேன். பெண்களுக்கு ஏதாவது அவர் செய்வாருன்னு நான் நம்புறேன். மேடம் உங்க தாய்மொழி என்ன மேடம்? என் தாய்மொழி தமிழ். தமிழ் தமிழ் தமிழ். சரி, ஓகே. இப்ப தாவேக அரசை பாத்தீங்கன்னா பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதியா பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடக மண்ணை சேர்ந்தவரை போட்டிருக்காங்க. அவரு பார்த்தா ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர், அவரோட சொந்த மண்ணு ஆந்திரா, இப்ப கர்நாடகாவில் வசிக்கிறாரு. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எதிராக மேகதாது அணை கட்டுறாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு. அந்த அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் மொத்தம் வறட்சி ஆயிரும். அங்கிருந்து நமக்கு நெல்லெல்லாம் வந்து சாப்பிட்றோம். இப்ப கர்நாடகா நமக்கு எதிராக அணை கட்டுறாங்க, அந்த கர்நாடக மண்ணுக்குரிய கொண்டு வந்து டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்கோம்ல மேடம். ஏங்க நம்ம பேசுறது நமக்கே நல்லா இருக்கா? அவங்க குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் இல்லையா? அவங்க அப்படி பண்றாங்க, மேபி நம்ம தலைவர் வந்து வேற மாதிரி யோசிக்கலாம். இல்ல மேடம், கேள்வி அது இல்ல. இப்ப நம்ம தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதியா போட்டுக்கலாம், தமிழ்நாட்டுல கர்நாடகால எது கொண்டு வரணும்னு அதுதான் நான் சொல்றேன். வாய்ப்பு கொடுங்க, யார் நல்லா பண்றாங்கன்னு பாருங்க. சோ கர்நாடகா அப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை நானும் அப்படி பண்ணுவேன்னா எப்படி? நம்ம வாய்ப்பு நம்ம மாறி பண்ணாதான் அவங்களும் மாறுவாங்க. அடிக்க தானே மாறுவாங்க. நம்மளும் அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி பண்ணோம்னா அப்புறம் எப்படி நாடு எப்படி? அது இல்ல மேடம், இப்ப தமிழ்நாட்டுல ஆள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, இங்க இருக்கிறவங்களை விட்டு கர்நாடகாவில் எதுக்கு எடுத்தாங்க போடணும்னு ஒரு கேள்வி. காரணம் காரியத்தோட தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. மக்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிட மாட்டாங்க கரெக்டா. கர்நாடகால தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதி அது மாதிரி போட்டது இல்ல, கர்நாடகா தான் போடுறாங்க. அவங்க போடலன்னா பரவாயில்ல, அதுதான் நான் சொல்றேன். வாய்ப்பு கொடுங்க, தப்பு இல்லைன்ற. மேபி அதனால அவங்க மாறுவாங்க இல்லையா? அப்படி பார்த்தா தமிழர்களுக்கு தகுதி இல்லன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நினைப்பா நான் ஒரு தமிழா, நீங்க ஒரு தமிழ், உங்களை போட்டுருக்கலாம், டெல்லி உங்களை போட்டுருக்கலாம். எனக்கும் வந்து கோபம் வருது. ஆனா இதெல்லாம் அவர் யோசிக்காம பண்ணிருக்கிற ஆள் கிடையாது. கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு, அதுக்கான ஒரு பிளான் வச்சிருப்பாரு. உள்ள வந்தாரு 2 வருஷத்துல அவரு பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் உள்ள வந்திருக்காரு. சோ அதனால என்ன சொல்றேன்னா, வாய்ப்பு கொடுங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு ரிசல்ட் தான். கண்டிப்பா காலம் ஆகும். அவர் பண்றாருன்னா ஒரு காரணம் இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஒரு அனாலிசிஸ் இல்லாம அவர் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான்றது நான் நம்புறேன். ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு அவர் மேல. சோ பாக்கலாம். எல்லாரையும் கூட்டணின்னு சொல்லிட்டு இவர் கூட்டணி சேர்த்து வச்சுக்கினாரு. இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்கலாம் காசு கொடுத்து வாங்கிட்டாருன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தாரு. இப்போ இவங்களை சொல்றாரு, இவங்க வாங்கிட்டாங்க, இவங்கள என்ன சொல்றது? நம்ம மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நம்பி, அதை நீங்க கரெக்டா வச்சு நடத்திக்கணும், அவ்வளவுதான். மக்கள் பொதுவான ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் தனிச்சு நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு போட்டோம், அவர் வந்து திமுக மற்ற கட்சியில் கூட்டுக்கிறாரு, அதனால ரொம்ப அதிருப்தியா இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த கருத்து உண்மைதானா? இதெல்லாம் உண்மைதான். இப்ப டெல்லி பிரதிநிதியை பார்த்தா வெங்கட் நாராயணன் ஒருத்தர் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவை சார்ந்தவர், ஆனா அவர் வசிக்கிறது கர்நாடகாவில். ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர் அவரு. இப்போ இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆளை போட்டிருக்கலாம்னா, இப்போ வந்து கர்நாடகாவில் இருக்கிற போறது எப்படின்னா, அது ஏன்னா மேகதாது ஆனது கர்நாடகா நமக்கு எதிராக தான் கட்டுறாங்க. அப்ப அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்பவே தமிழர்களுக்கு மஞ்சள் இருக்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. ஒரு கர்நாடகாவில் இருக்கிற தூக்கி டெல்லி பிரதிநிதியை போட்டு எப்படின்னா சரி, ஒரு தமிழர் கொடுத்துருக்கலாம்னா சரியா தவறானது? தவறு தான் இது. ஏன்னா அந்த படம் ஓடுது, அது அப்புறப்பட்ட விஷயம். அது இவங்கெல்லாம் வெளியிட்டுட்டாங்க, அவங்க வெளியிட்டுட்டாங்க. நம்ம மற்றவங்களை காரணம் சொல்றதை விட நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் விட்டா நம்மளுடைய கட்சிக்கு கெட்ட பேர் வரும்ன்றது தெரிஞ்சு அதை கரெக்டாக செயல்படுத்தணும். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு. நமக்கு எதிராக தான் அணியே கட்டுறாங்கன்னா அங்கிருந்தே ஒரு ஆளை தூக்கி போறது எப்படின்னது? ஆனா இது அந்த கட்சியில இருக்கணும் வேடிக்கை தான் பாக்குறாங்க, எது எதிர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா. அதான் அவங்களுடைய இதுவே எப்படின்னு பிஜேபியில் இருந்து கனெக்ட் ஆகுறாங்களா நம்மளுக்கு தெரியல. அது வந்து நம்ம தெரியாமல் பேசக்கூடாது.
மற்றபடி அந்த கட்சியிலேருந்து இருக்கிறவங்கள அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள இங்கே போட்டது மிகப்பெரிய தப்பு தான். அப்ப தாவே கலைஞர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் தெரியுங்களா, குறிப்பிட்டு அந்த ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி ரொம்ப இழிவா பேசுற மாதிரி கருத்தெல்லாம் வழியில் பார்க்க முடியும். அவர் ரொம்ப கரெக்டாக பேசுவார். இப்போ சீமான் சீமான் வந்து தமிழர்களுக்காக எல்லாமே பாராடுறாரு, விவசாயத்துக்காக பாராடுறாரு, எல்லா விஷயமும் அவர் சொல்ற ஒன்று இப்போ இவங்க எடுத்துன்னு வராங்க. ஒவ்வொரு கட்சியும் சீமான் சார் பேசுறது தான் திருப்பி எடுத்துன்னு வராங்க. இப்போ எதுவாக இருந்தாலுமே சொல்றேனே, வீடு தேடி திட்டம்ன்றதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து இப்போ சீமான் சொன்ன விஷயம் தான் டிவி இப்போ நிறைவேற்றுறாங்க நிறைய விஷயத்த. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? தோல்வி அடைஞ்சாங்கண்ணா, 234 டெபாசிட் இழந்திருக்கு நாம் தமிழர் கட்சி. அவ்வளவு இருந்தா தொடர்ந்து அவ்வளவு இழிவு ஆபாசம் பேசணும் என்ன தேவைனா இருக்கு? அவங்க தான் தோல்வி சந்திச்சிட்டாங்கல்ல, இந்த மாதிரி பேசணும் என்ன தேவை இருக்கு? ஏன்னா அவங்க தோல்வி சந்திக்கிறதுக்கு தானே இவர் இறக்கியிருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்போ விஜய் வந்துட்டா சீமான் வந்துட்டா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, சீமானை வர விடாம பண்றதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணி இவரை பிடிமாவோ இல்லை ஏதோ இறக்குறாங்க. இறக்கி இப்போ ஜெயிச்சிட்டாங்க. மக்கள் என்ன இதில் போட்டாங்கன்னு தெரியும், சினிமா முகத்தில் போட்டாங்க. அதே மாதிரி ரீல்ஸ் முகம் சின்ன பசங்க இது எல்லாமே சேர்த்து தான் இது நடந்திருக்கு. மற்றபடி எதுவும் இந்த 2 மாத தாவே காட்சி எப்படி இருக்குது? மற்றபடி இப்போ வரைக்கும் எதுவும் அதெல்லாம் செய்யல. பழி வாங்குற எண்ணத்துல சுத்துறாங்க. பழி வாங்குறேன் யாரை சொல்றீங்கன்னா? டிஎம்கே பழி வாங்குறாங்க. டிஎம்கே. ஆமா, டிஎம்கே பழி வாங்குறேன்னு சொல்றீங்கன்னா, ஆனா நாம் தமிழர் இழிவா பேசுறாங்க. டிஎம்கேல இருக்கிற எல்லா இதுவும் குரூப்பும் இந்த பக்கம் வந்துச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க என்ன சொன்னீங்க, இது எல்லாரையும் பணம் கொடுத்து வாங்குறாரு சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுகிறீங்க? அப்படி பார்த்தா இது இன்னொரு திமுக தானா? ஆமா, இது திமுக மேல இருக்கிற அதிருப்தியில தான் வாக்கு செலுத்தினாங்க. இது இன்னொரு திமுக இருக்கிறப்ப அடுத்த மக்கள் என்ன எப்படி சிந்திப்பாங்க? திமுகவான்னு நம்ம சொல்ல முடியாது. இது பிஜேபியா இல்ல திமுகவான்றது வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. அவங்க வேலையை பார்த்தா கரெக்டா இப்போ மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அடுத்த விஷயம் நல்லதா நடக்கும். நீங்க சொல்லணும், இது உண்மையிலே தாவே தீய சக்தி அல்ல தூய சக்தி? தீய சக்தி தான். தீய சக்தி. எப்படின்னு இருந்துச்சு 2 மாதம் ஆச்சு? சூப்பராக பண்ணுறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை. 4-5 ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்கு இது கொடுத்துருக்காரு, நல்லதாக பண்ணியிருக்காரு. இந்த 2 மாத ஆட்சி காலத்துல 213 பாலியல் வழக்கு பதிவாயிருக்கு. மயிலாடுதுறையில பார்த்தா ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் இந்த ஆட்சி தான் காரணம். நல்லா இருக்குன்னு எப்படி? ஆட்சி நல்ல காரணம், இந்த ஆட்சி தான் காரணம். அவங்க பண்ணதுதான் இவங்க கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. எல்லாம் குறைஞ்சுதான் இருக்கு இவங்க ஆட்சியில், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லதாக பண்ணி. சேலத்துல தாவேக்கு நிர்வாகி ஒருத்தர் 50 பெண் வச்சு ஆபாசப்படி எடுத்து மாட்டியிருக்காருன்னா அவங்க ப்ரூவ் பண்ண கன்ஃபார்ம் ஆகலாரு. எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஆட்சி நல்லா இருக்கு. நல்லா ஆச்சு, சூப்பராக இருக்கு. நான் இப்போ தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியா பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவை சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க. அவர் பூர்வகுடி ஆந்திரா, ஆனா வசிக்கிறது கர்நாடகா. அவர் வந்து ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் அவரு. இப்போ ஆந்திராவில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுறது நம்ம தமிழர்களுக்கு எதிராக கட்டுறாங்கன்னா, காவிரி தண்ணி கட்டல அடிச்சு அனுப்புறாங்க. இப்போ ஒரு கர்நாடகாவில் வசிக்கிற ஒரு தூக்கி இங்க டெல்லி பிரதிநிதியை போறது எப்படின்னா சரியா இருக்கும்? இங்க இருக்கிற தமிழர்களுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு கேள்வி வரலாம். ஒரு தமிழ்நாளுக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் விஜய் அவர்கள். எதுக்கு கேரளால இருந்து ஆந்திரால இருந்து இந்த அது மாதிரி கர்நாடகாவில் எடுத்து போடணும்னு கேள்வி வரலாம். இப்போ நீங்க ஒரு தமிழர், உங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம். உங்களை விட்டுட்டு கர்நாடகாவில் இருக்கிற தூக்கி தரது எப்படின்னா, அவன் நமக்கு எதிராக அணையே கட்டுறான். இப்போ தமிழர்களை வஞ்சிக்கிறாங்க, அங்கிருந்து எடுத்து போறது எப்படின்னா ஒரு சிறப்பான ஆட்சியா இருக்கும் அப்படின்னு அதுக்கு வந்து பரிசீலனை பண்ணணும். அது வந்து சரியா தவறான? தவறு தான்.